ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம், மணி சேவிங்ஸ் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு 100 ரூபாய் இருந்தால் கூட நம்ம சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம இன்ன வரைக்கும் சேவிங்ஸே ஸ்டார்ட் பண்ணலை, என்கிட்ட வந்து கையில் காசே இல்லை, சேவிங்ஸ் வந்து எனக்கு வந்து தெரியாது அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ கரெக்டாக இருக்கும். சிறு துளி பெருவெள்ளம் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன சேர்த்தா தான் அது நாளைக்கு ஒரு பெரிய தொகையாக வரும். அதனால் சிறு துளி பெருவெள்ளம்ட்டு சொல்லுவாங்க. இந்த சேவிங்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன தொகையிலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். எப்படிலாம் நீங்கள் ஆரம்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக இருக்கும். இது சின்ன தொகையிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி 5 இயர்ஸ்க்கு ஆர்டி போடுறீங்க. பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இது ஒரு 5 இயர்ஸ் பீரியடு. நீங்கள் 100 ருபீஸ் போட்டிங்கன்னா 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் வருது. 6000 ப்ளஸ் வந்து அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு தருவாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றுமே சேர்க்காதவங்களுக்கு இந்த மாதிரி அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் சேர்க்கும் போது அது வந்து ஒரு கடைசியில் அந்த தொகை முடியும் போது வந்து கையில் வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதனால தான் இந்த சின்ன தொகை. அது இல்லாமல் வந்து இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிறது எல்லாமே. அது இல்லாமல் நீங்கள் வந்து 1-2 வந்து ஐடியாஸ் வந்து என்னோட இது கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆர்டி. பேங்க்கில் வந்து ஆர்டி போடலாம். ஆனால் ஸ்டார்டிங் வந்து ஒரு பேங்க்குக்கும் ஒரு அமௌண்ட் இருக்கும். ஆனால் பேங்க்கில் நீங்கள் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா பேங்க்கில் கூட சேர்க்கலாம். 6 மாதத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். பேங்க்கில் தான் ஷார்ட் டேர்ம் தான் அந்த ஸ்கீம்லாம். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ, 500 ரூபாய் இருக்குது, 1000 ரூபாய் இருக்குது, உங்கள் பேங்க்கில் வந்து என்ன அமௌண்ட் வந்து ஆர்டிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட்டை போடுங்க. அது இல்லாமல் ஆட்டோ பே ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா மந்த் ஆன் மந்த் வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து அப்படியே டெபிட் ஆகிடும். நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து பேங்க் ஆர்டி பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டறா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேங்க் ஆர்டி. இப்போ ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ண போகிறீங்க இந்த வருஷம் அப்படின்னீங்கன்னா, போன வருஷமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர் நான் வந்து இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து ஃபீஸ் பே பண்ண போகிறேன்னா இந்த வருஷத்துலேருந்தே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணி சேவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து ஃபுல் ஃபீஸையும் கட்டிடலாம். அது இல்லாமல் அதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் தொகை தராங்க. ஸ்கூல் ஆர்டி வந்து பேங்க்கில் வந்து நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் அதை பற்றி ஒரு டெடிக்கேட்டான ஒரு வீடியோ போட்டுக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். தெரியாதவங்க அதை தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி கூட வந்து ஸ்கூல் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ண ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஒய் செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இந்த ஸ்கீம் வந்து நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். எஸ்எஸ்ஒய் வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பெண் பிள்ளைகளுக்காக ஆரம்பித்தது. 1 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளே வந்து குழந்தை உங்கள் வீட்டில் பெண் குழந்தை இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து இந்த சேவிங்ஸ் ஸ்கீமை ஆரம்பிக்கலாம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 250 ரூபாலேருந்து 1,50,000 ரூபாய் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு வந்து நீங்கள் வந்து பே பண்ணலாம். ஆனால் 250 சொல்கிறாங்க, சிலர் வந்து 500 சொல்கிறாங்க. நீங்கள் மினிமம் 500 வச்சுக்கோங்க. இயர்லி ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு 15 வருஷம் ஸ்கீம். அது இல்லாமல் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் தராங்க. உங்கள் வீட்டில் வந்து பெண் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா சின்ன சின்ன தொகையை நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த எஸ்எஸ்ஒயில் போடலாம். இன்றைக்கி கொடுக்குற அமௌண்ட் தான் நாளைக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து அவங்க ஒரு 15 வயசு 18 வயசு வரும்போது வந்து பெரிய தொகையாக வரும். அதில் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கூல் நீங்கள் வந்து காலேஜ் படிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா அவங்க மேரேஜ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க ஃப்யூச்சருக்காக நீங்கள் வந்து அவங்களுக்கு சேர்க்க ஆரம்பிச்சிக்கலாம். இயர்லி ஒன்ஸ் டிரான்சாக்ஷன் தான். இது வந்து கண்டிப்பாக கம்பல்சரியாக கட்டணுமா மாதம்ன்றது கிடையாது. இயர்லி ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணணும். இதுவும் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து யார் வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு 15 வருஷம் வந்து இந்த ஸ்கீம். இது ஸ்டார்டிங் வந்து 500 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். எஸ்எஸ்ஐக்கு அப்புறம் பிபிஎஃப்க்கு வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் தராங்க. அது இல்லாமல் இயர்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணால் கூட போதும். ஆனால் வந்து வருஷத்துக்கு 1,50,000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும். இதுவும் வந்து ஒரு ஃப்யூச்சருக்கு வந்து நம்ம வந்து இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நமக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களாம் இப்போ யாரும் கிடையாது. அது இல்லாமல் கவர்மெண்ட்லேயே பென்ஷன் தரது கிடையாது. நீங்கள் பென்ஷனுக்காக ஃப்யூச்சருக்காக வந்து எனக்கு கையில் தொகை இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேலைக்கு போகிறதா இருந்தால் கூட இப்போத்துலேருந்தே கூட இந்த பிபிஎஃப்னு நீங்கள் போட்டிங்கன்னா ஃப்யூச்சர் வந்து உங்கள் ரிட்டைர்மெண்ட் பீரியடில் வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். இந்த பிபிஎஃப் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இதை பற்றி ஆல்ரெடி ஒரு லாங் வீடியோவே போட்டிருக்கிறேன். செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். போஸ்ட் ஆஃபீஸ் பிளேயிங் லிஸ்ட்டுன்னு ஒரு பிளேயிங் லிஸ்ட்டே இருக்குது. நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டான எல்லா போஸ்ட் ஆஃபீஸோடைய வீடியோஸ்லையும் நான் போட்டிருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து உங்கள்கிட்ட வந்து என்கிட்ட ஒரு தொகை இருக்குது, அதை வந்து நான் வந்து சேஃபாகவும் வச்சுருக்கணும், ஆனால் அதுலேருந்து எனக்கு ஒரு வட்டியும் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் போங்க. ஆனால் பேங்க்கில் போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டு. இது இல்லாமல் 5 இயர்ஸ் வரைக்குமே இருக்குது. நீங்கள் 1 இயர் வேணால் 1 இயர் வேணால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம தொகை அப்படியே இருக்கும், ஆனால் அதுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனால் நீங்கள் லாங் பீரியடாக போட்டிங்கன்னா நம்மளுடைய தொகை வந்து பண மதிப்பீடு வந்து கம்மியாகும் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய கருத்து. ஆனால் உங்களுக்கு என்னன்றது பார்த்துக்கோங்க. ஆனால் கையில் இருந்தால் செலவு ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு
நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து வர வட்டியை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் 1 இயர் தான் ஸ்டார்டிங்கே. ஆனால் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் உங்களுக்கு வந்து ஒரு 7 நாள் வந்து இந்த தொகை வேணாம், எனக்கு வந்து செலவு வந்து அடுத்த வாரம் தான் இந்த செலவுனா நீங்கள் அதை கூட வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பேங்க்கில் போடலாம். அது இல்லாமல் நம்பர் ஆஃப் டேஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட வந்து 1 மாதம் போட்டுக்கலாம், 2 மாதம் போட்டுக்கலாம். இது மாதிரி நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ நாள் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக எடுத்து வைக்கிறேன், இது வந்து நான் ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக எடுத்து வைக்கிறேன் அப்படின்னீங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் எனக்கு இந்த வாரம் வேணால் ஒரு 2 வாரம் கழித்து வேணும்னா நீங்கள் அந்த தொகையை எடுத்து வச்சிங்கன்னா 2 வாரம் கழித்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும். ப்ளஸ் அதோட ஒரு வட்டியும் வரும். இது வந்து பேங்க்கில் இருக்கிற சலுகை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போகிறது வந்து டிஜிகோல்டு தான். டிஜிகோல்டு வந்து தங்க மயிலில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ₹100லேருந்தே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் கையில் ஒரு ஃபோன் இருந்துச்சுன்னா போதும், அவங்களுடைய ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ₹100லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து அன்றைக்கி என்ன ரேட் விற்குதோ கோல்டு அதுக்கேற்ற கிராம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைப்பாங்க. அது இல்லாமல் வந்து ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு வந்து 5% வந்து பெனிஃபிட் தராங்க இந்த ஸ்கீமில். ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது ஒரு 11 மந்த்து ஸ்கீம் தான். ஃபுல்லாகவே நீங்கள் ஆன்லைன்லேயே பேமெண்ட் தான் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு 11 மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து க்ளோஸ் ஆகுதுன்னா நீங்கள் தான் வந்து வேஸ்டேஜ் பே பண்ணணும், ஜிஎஸ்டி பே பண்ணணும். ஃபுல் எல்லா பெனிஃபிட்டுமே கிடையாது. அவங்கள வந்து கொடுக்குறது வந்து அன்றைக்கி ரேட்டு வந்து நான் அக்கௌண்ட்டில் வந்து கிராமாக வர வைக்கிறேன், அது மட்டும் தான் அவங்களோடது. அது இல்லாமல் ₹100க்கெலாம் எங்கே இடத்துலையும் கோல்டு தர மாட்டாங்க. பட் வந்து இவங்க வந்து மில்லிகிராம்ஸ்லேருந்தே அப்படியே கணக்கு வச்சுக்கிட்டே வராங்க அக்கௌண்ட்டில். இப்போ வந்து அக்ஷய திதிக்கு நிறைய பேர் வந்து போட்டிருப்பாங்க தங்க மயிலில், இன்க்ளூடிங் நானும் வந்து தங்க மயிலில் வந்து டிஜிகோல்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அக்ஷய திதியிலேருந்து. அதை பற்றி ஒரு லாங் வீடியோ நான் நெக்ஸ்ட் போடுறேன். செக் பண்ணுறவங்க கண்டிப்பாக என் வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நான் அதை போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து மாதம் ஒரு தொகை வரும், கண்டிப்பாக நான் வந்து என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கோல்டு சீட்டாக போயிடுங்க. ஸ்டார்டிங் வந்து நிறைய இடத்துல ₹500 இருக்குது, சில இடத்துல கிடையாது. நீங்கள் ஸ்டார்டிங் ₹1000 தான் நிறைய இடத்துல இருக்குது. ₹1000 உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. சீட்டு போயிடுங்க. அதுவும் வந்து 11 மந்த்து ஸ்கீம் தான் இந்த சீட்டு. அது இல்லாமல் வந்து கிராம் பேஸஸ் ஸ்கீமாக எந்த கடையில் போடுறாங்களோ அதை பார்த்து நீங்கள் போடுங்க. அது இல்லாமல் நோ வேஸ்டேஜ் தராங்களான்னு பாருங்கள். ஆல்ரெடி வந்து நான் ஒரு 21 கோல்டு ஷாப் கம்பாரிசேஷன் போட்டிருப்பேன், செக் பண்ணாதவங்க செக் பண்ணுங்கள். அது இல்லாமல் தனித்தனியாகவும் அதை பற்றி நான் டீட்டெயில்ஸாக ஒரு லாங் வீடியோவும் போட்டிருக்கிறேன், நீங்கள் அதையும் செக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லாமே தரேன். உங்கள் கிட்ட அமௌண்ட் இருக்குது, நான் வந்து அதை வந்து நகையாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கீம் போயிட்டு நோ வேஸ்டேஜில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா பெனிஃபிட்டும் வரும். அது இல்லாமல் கிராம் பேஸஸ்னால அன்றைக்கி என்ன மார்க்கெட் ரேட்டோ அதுக்கேற்ற கிராம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வர வச்சுக்கிட்டே வருவாங்க. இதில் ஜுவல்லரி தான் எடுக்கணுமா அப்படின்றது உங்களோட ஆப்ஷன். ஜுவல்லரி வேணுன்னா ஜுவல்லரி எடுக்கலாம். எனக்கு இப்போதைக்கு ஜுவல்லரி வேண்டாம், நான் ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக போகிறேன் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் கோல்டு காயினாக போயிடுங்க. அதுவும் வந்து அந்த கடையில் நீங்கள் சீட் போடும் போதே கேட்டுக்கோங்க, இதில் வந்து கோல்டு காயினும் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த ஸ்கீமை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட பெண் பிள்ளைகள் இருக்குது, இல்லை உங்களுக்கே போடணும்னு நினச்சிங்க சின்ன சின்ன நகையை வாங்கி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அது இல்லாமல் நோ வேஸ்டேஜ் சொல்லும் போது சின்ன நகைங்களுக்கு தான் வந்து வேஸ்டேஜ் அதிகம். அது இல்லாமல் இந்த மாதிரி ஸ்கீம் போகும்போது வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். ஜிஎஸ்டி மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து கோல்டு காயின் வந்து மில்லிகிராமில் வாங்கலாம் அப்படின்றது தான். உங்கள்கிட்ட மாதம் மாதம் கையில் வந்து கடைசியாக எண்ட் ஆஃப் த மந்த் வந்து உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது, அதை நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா என்கிட்ட ஒரு மாதம் இருக்கும் ஒரு மாதம் இருக்காது அப்படின்றவங்க உங்கள்கிட்ட வந்து அந்த மாதம் முடியும் போது உங்கள் கையில் அமௌண்ட் தொகை இருந்துச்சுன்னா நீங்கள் போய்ட்டு 100 மில்லிகிராம்ஸ்லேருந்து கோல்டு காயின் எல்லா கடைகளிலும் விற்கிது. மோஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் போய் அதை போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். என்கிட்ட ஒரு மாதம் இருக்கும், ஒரு 2 மாதம் என்கிட்ட இருக்காது அப்படின்னா நீங்கள் வந்து இருக்கும் போது போய்ட்டு இந்த மாதிரி கோல்டு காயினை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த 100 மில்லிகிராம்ஸ் வந்து நிறைய இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் சின்ன சின்னதாக வாங்கும் போது நாளைக்கு வந்து அது பெரிய கிராம்ஸாக வந்து உங்களுக்கு வந்து சரி ஃபஸ்ட்டு ஒரு 2 காயின் வாங்குங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களால் முடியலையா மறுபடியும் ஒரு அடுத்த மாதம் வாங்குங்க. அது மாதிரி காயினை சேர்த்துக்கிட்டே வரும்போது நம்ம வந்து கவுண்டிங் பண்ணிகிட்டே வரலாம். என்கிட்ட 2 இருக்குது, அடுத்தது 3. நீங்களே ஒரு டார்கெட் பண்ணி இது வந்து நான் ஒரு 10 காயின் வாங்கணும், இது மாதிரி ஒரு 20 காயின் வாங்கணும்னு உங்களுக்கே நீங்கள் வந்து இந்த மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டு நீங்கள் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். மில்லிகிராம்ஸ் காயின்ஸ் வந்து பெஸ்ட்டாக இல்லைனா வந்து லாபமாக நஷ்டமாக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தாலும் கையில் இருந்தால் அமௌண்ட்டு செலவாகும். நீங்கள் அதுக்கு வந்து கொஞ்சம் வேஸ்டேஜ் அது மாதிரிலாம் போனாலும் மேக்கிங் சார்ஜஸ் போய் ஜிஎஸ்டி போனாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து சேவிங்ஸாக வந்து கோல்டு காயின் இருக்குதுன்னு நினச்சி நீங்கள் வாங்குங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீக்லி சேவிங்ஸ், மந்த்லி சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். உங்ககிட்ட அமௌண்ட் இருக்குது. வாரம் வாரம் நீங்கள் அந்த வந்து காய்கறி, மளிகை சாமான்லாம் வாங்கி செலவு பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த வாரத்தில் வந்து உங்ககிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதோ அதை நீங்கள் தனியாக சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். அதே மாதிரி மந்த்து ஸ்டார்ட்டிங்லேயே உங்களுக்கு வந்து சேலரி வந்துருச்சுன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சு, நான் இதை வந்து சேவிங்ஸாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு ரூ. 500 இருந்தால் கூட நீங்கள் எடுத்து வைக்கலாம். ஒரு 500, ரூ. 100 அந்த மாதிரி எவ்வளோ அமௌண்ட் உங்கள் கையில் இருக்குதோ மாதம் மாதம் நான் வந்து இந்த அமௌண்ட்டை எடுத்து வைப்பேன் சேலரி வந்த உடனே. நீங்களே உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துக்கிட்டீங்க நீங்கள் மாதம் மாதம் நீங்கள் வந்து எடுத்து வைக்க ஆரம்பிப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து தீபாவளி ஃபண்டு, ஏலச்சீட்டு இது வந்து உங்களுக்கு ஓகேனா போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. தீபாவளி சீட்டுலாம் லாஸ்ட் இயர் நானே போட்டிருந்தேன், நீங்கள் வீடியோவும் போட்டிருப்பேன். தீபாவளி மளிகை சாமான் ஃபண்டு, பட்டாசு ஃபண்டு, கோல்டு ஃபண்டு அது மாதிரிலாம் போட்டிருந்தேன். உங்களுக்கு நம்பிக்கை தரமாக யாருனா இருந்தாங்க, உங்களுக்கு ஓகேனா மட்டும் நீங்கள் போடுங்க, அப்படி இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஏலச்சீட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் ரிலேட்டிவ்ஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் நெய்பர்ஸ் அது மாதிரி ஆள் இருந்தாங்கன்னா, ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா இது மாதிரி சீட்டு நடத்துனாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சேர்ந்துக்கிட்டு அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓன் ஹவுஸ் இருக்குதா, நம்பகத்தனமான ஆளா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க. மாதம் மாதம் வந்து உங்கள்கிட்ட குறிப்பிட்ட தொகை வந்து இருக்கும் அப்படின்னா, செலவு பண்ணாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி சீட்டுலாம் போட்டு ஒரு 10 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் சீட்டை க்ளோஸ் பண்ணும்போது கையில் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய தொகை வரும். மினிமம் 10,000லேருந்தே வந்து குலுக்கல் சீட்டுலாம் கூட ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்களே வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நான் அதை பற்றியெல்லாம் வீடியோ போட்டிருக்கிறேன். 50,000 சீட்டு எப்படி நடத்துறது, 1,00,000 சீட்டு எப்படி கேல்குலேஷன், 2,00,000 சீட்டு கேல்குலேஷன் அதை பற்றிலாம் போட்டிருக்கிறேன். எல்லாரோடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் எந்த பார்த்தீங்கன்னா நியூ நோட் உங்கள்கிட்ட வந்து கடைக்கு போகும்போது புது நோட்டெலாம் கிடச்சிச்சு. இந்த மாதிரி நோட்டுங்களாம் வந்து நான் சேவிங்ஸ் பண்ணுவேன் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ₹10 நோட்டுலாம் இப்போ கிடைக்கிறதே இல்லை, சில்லறைங்கெல்லாம் கிடைக்கிறது இல்லை. மினிமம் வந்து ₹100 தான் ஸ்டார்டிங். உங்கள்கிட்ட ₹10 நோட்டு கிடச்சிச்சின்னா நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுங்கள். ₹20 நோட்டு கிடச்சா சேவிங்ஸ் பண்ணுங்கள். ₹50 நோட்டு கிடச்சா சேவிங்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நோட்டெல்லாம் புது நோட்டெலாம் கிடச்சா நான் சேவிங்ஸ் பண்ணுவேன். அதை நீங்கள் உண்டியலில் போட்டிருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா தனியாக பர்ஸில் சேவிங்ஸ் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தொகை வரும்போது நான் கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சேவிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து உண்டியல் சேவிங்ஸ் தான். நீங்கள் கடைக்கு போகிறீங்க, அப்போ உங்கள் கையில் வந்து தொகை இருக்குது, அதை வந்து நீங்கள் சில்லற காசு தான் வருது அப்படின்னா அதை நீங்கள் உண்டியலில் போட்டுக்கிட்டே வரலாம். உண்டியலில் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா சின்ன சின்ன காசு தான் நாளைக்கு வந்து ஒரு பெரிய தொகையாகும். அதை வந்து நீங்கள் போடும்போது ஒரு வருஷம் கழித்து இதில் ஃபில் ஆகிட்ட பிறகு எடுக்கணும். இல்லைனா உங்கள் பர்த்டே, உங்கள் குழந்தையோட பர்த்டே, உங்களோட ஆனிவர்சரி அந்த மாதிரி டைமில் ஓப்பன் பண்ணிக்கணும். ஒரு வருஷம் நம்ம அப்படியே சேவிங் பண்ணிக்கிட்டே வரணும். 1 இயர்க்கு அப்புறம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி அதில் என்ன வருதோ அதை நம்ம யூஸ்ஃபுல்லாக வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சி உண்டியல் சேவிங்ஸும் பண்ணுங்கள். இந்த மோஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன டிப்ஸு, இந்த மணி சேவிங்ஸ் எல்லாமே வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபைனலாக வர பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவாய்ட் அன்வான்ட் திங்ஸ். நீங்கள் தேவையில்லாத பொருட்கள் எதையும் வாங்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்கள். ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்கிட்ட ஒரு 4 பாத்திரம் இருக்குது, நான் மறுபடியும் போய் பாத்திரம் வாங்குகிறேன் அப்படின்றது போகக்கூடாது. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, நம்ம வாங்கினா அது வந்து கரெக்டாக இருக்குமா நினச்சி வாங்குங்க. உங்கள்கிட்ட ஒரு 4 ஸ்லிப்பர் இருக்குது, அகைன் போய் நீங்கள் ஸ்லிப்பர் வாங்குவீங்க. அந்த மாதிரி தேவையில்லாத பொருள் உங்கள்கிட்ட ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு தேவையில்லைன்னா அது வந்து வேணாம், இது வந்து நமக்கு யூஸ் ஆகாதுன்னா நெக்ஸ்ட்டு போங்க. ஆனால் வந்து நான் ஒரு ஷோவாவுக்காகவே ஒரு 4 பொருள் வாங்குவேன், ஒரு 10 ட்ரெஸ்ஸு வாங்குவேன். அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க உங்கள் காசுங்களை. அதுதான் இந்த வந்து அன்வான்ட் திங்ஸ் எதுவும் வாங்காதீங்கன்னு சொல்கிறேன். அப்படி வேணும்னா நீங்கள் விஷ்லிஸ்ட்டில் போட்டு வைங்க கார்டில். ஒரு வாரம் 10 நாள், ஒரு மாதம் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், இந்த பொருள் நமக்கு தேவையான்ட்டு. ஓகே நமக்கு தேவைன்னா நீங்கள் 2வது மாதம் நீங்கள் வந்து கார்ட்லேருந்து போய்ட்டு வாங்கிக்கோங்க. ஆனால் பட் வந்து பார்த்த உடனே நான் வந்து புக் பண்ணி வாங்கணுன்றதை வாங்காதீங்க. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் வந்து நிறைய சேவிங்ஸ் ஸ்கீம் பற்றிலாம் நான் சொல்லியிருக்கிறேன். யாருனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ.